டேய் மச்சி, எப்பவும் கலகலன்னு இருப்ப, இப்ப என்னடா கப்பலுக்கு வந்த மாதிரி கான்ல உட்காந்துருக்க? கம்முன்னு இரு மச்சான், நானே செம்ம கான்ல இருக்கிறேன். ஐயா விஷயத்த சொல்றா. மச்சி, அவ வீட்டை விட்டே வெளில வரமாட்டேன்டாடா அவ. என்ன மச்சி, உங்க லவ் மேட்டர் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சா? டேய், அவங்க அப்பனுக்கும் அண்ணனுக்கும் அல்வா கொடுத்துட்டு வெளில வந்துடுடா அவ. இது மேட்டரே வேறடா. ஓ அப்படியா? அந்த சைதாப்பேட்டை சங்கர் இருக்கான்ல, நம்ம ரூட்ல கிராஸ் ஆகுறான்டா மச்சி. ஆளு பின்னாடி போய் அவன் நான் உன்னை லவ் பண்ண சீன் போட்டு திரியிறான்டா. அதுக்கு பயந்துக்கிட்டே அவன் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்டாடா. ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வந்துட்டான்ல, அதனாலதான் ஏரியாவில் தவுளத்தான் சுத்திட்டு கிடக்குறான். அவனை அட்டாக் பண்ணாதான்டா அவன் அடங்குவான். நீ ஒன்றும் கவலைப்படாதா, நீ என் அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருப்ப, நான் உனக்கு பண்ண மாட்டேனா? டேய், அவன் எங்க போறான் வரணும் எல்லாம் எனக்கு தெரியும்டா. 2 நாள் ஃபாலோ பண்ணா 3ஆம் நாள் தூக்கிடலாம். அவனை தூக்குறோம்டா. டேய் சப்பைங்களா, என்னடா ரவுண்டு கட்டுறீங்களா? டேய் திவ்யா யாரு தெரியுமில்ல, ஏன்டா அவ பண்ணி சுத்துற? டேய் திவ்யா வாளா இருக்கலாம்டா, அது எங்க ஏரியா பொண்ணுடா, அப்படிதான்டா பண்ணுவேன். அவ உங்க ஏரியா வந்தாலும் என்ன தானே லவ் பண்றா? ஏற்கனவே இப்போதான் ஒரு மட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன், திரும்பி 2ஆம் மட்டை அடிக்க வச்சிடாதீங்க, ஒழுங்கா போயிடுங்க. டேய் சும்மா நான் ரவுண்டு கட்டாதீங்கடா, நான் ரவுண்டு கட்டினா நீங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இவன் சொன்னா கேட்க மாட்டான், போடுறா இவனை. என்னடா கஞ்சாவை அடிக்கிறீங்க? சொல்லுங்க நீ புறா அவனை. டே வானாண்டா, விட்டுருங்கடா, சேட்டை சொல்ல மாட்டேன்டா. என்னை விட்டுருங்கடா, என்னை விட்டுருங்கடா. வேணாண்டா வேணாண்டா. இவனை விட்டா சேட்டை சொல்லிடுவான்டா, போடுறா இவனை. சாவுடா.
டேய் ஒரு 5 பவுன் தேரும் போல இருக்குது. டேய் பார்க்குறாங்க, உட்காரு. யாராவது வாங்களே. யாராவது வாங்களே, செயின் அறுத்துட்டு போறா. பாவீங்களா, நில்லுங்கடா. ஐயோ டேய் நில்லுங்கடா. டேய் ஐயோ யாராவது வாங்க, காப்பாத்துங்களே. செயின் அறுத்துட்டு போறாங்க. சீக்கிரம் வாங்க. புடிங்க விடாதீங்க. ஐயோ என் செயின். பாவீங்களா, இப்படி வளர்ந்துருக்கீங்களே, ஏன்டா செயினை திருடுறீங்க? நீங்களே நல்லா இருப்பீங்களாடா? குடுக்கறானு பாரு. டேய் குறா, என் செயினை குறா. ஐயோ எப்படியே தான் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். விடாதீங்க, அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இவங்களை எல்லாம் எப்படியாவது எடுத்து கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. சார் விட்டுருங்க சார் காலேஜுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும் சார். ஆமாம் சார், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார். டேய் படிக்க அனுப்புனா படிக்காம திருட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கிற. நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிற காசு எங்களை மாதிரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4 நாள் கூட பத்தாது சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எங்களை மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது சார். அதுக்கெலாம் நிறைய காசு தேவை சார். சில பசங்க பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக தன்னை ஒரு பணக்காரங்களாக காட்டிப்பாங்க சார். அதுக்கு தான் திருடவும் செய்வாங்க சார். ஒரு பையன் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டானா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். அதே மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணோன்னா அந்த பையன் பணக்காரனாக காட்டிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். அந்த மாதிரி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது சார். அதனால தான் பசங்களும் அப்படி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள நம்பி படிக்க அனுப்பலாம். நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி ஈனத்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி பசங்களை பார்க்கும்போது ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. உன்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாதனாலதான் இந்த மாதிரி செயல்பாடெல்லாம் உருவாது. இங்க பாரு செல்வம், இனிமே நம்ம ஏரியால இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா இந்த பையனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு உங்க ஹாஸ்டல்ல போய் எல்லாரையும் பிடிக்கணும். அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இனிமே வர்ற பசங்க ஒழுங்கா இருப்பாங்க. வா.